ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வர சமயத்தில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இப்போது அது வதங்கிட்டே இருக்கும்போது நான் பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் நம்ம இந்த தக்காளியை ட்ரை ஆக விடலாம். 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ட்ரை ஆகி வரணும்னு சொன்னேன்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ட்ரை ஆகி வர்றதுக்கும் மிளகாத்தூள் நல்லா அதோட பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இந்த தொக்கை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி தொக்கில் நம்ம 1 பவுல் போல் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, 1 பவுல் சொல்லிட்டேன், 2 பவுல் போல் நம்ம சாதம் வடித்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கும் இந்த ரைஸும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுட சுட சுவையான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் செய்யறதுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய்.